தாராபுரத்தில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற எங்களுடைய இளைஞரணியினுடைய செயலாளர், மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி இம்ரான் அவர்கள் மீது கஞ்சா கேஸ் போட்டு உள்ளதில் வேணும் ஒரு எஸ்ஐ சொல்லியிருக்கான். நான் கேட்கிறேன், நைட் நேரத்தில் டீ கடையில் போய் டீ குடிக்கிறாங்க. டீ குடிக்கிறவங்கள போதையில் இருந்தா அரெஸ்ட் பண்ணு, யாருக்காவது டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா அரெஸ்ட் பண்ணு, இல்ல சட்ட ஒழுங்கு கெடுற மாதிரி ஏதாவது பேசியிருந்தா அரெஸ்ட் பண்ணு. எதுவுமே பேசாம சும்மா டீ குடிச்சிட்டு உட்கார்ந்து இருக்கிற பசங்களை கூப்பிட்டு பேர் என்னன்னு கேட்கிறான். இம்ரான் முஸ்லீம் பேர் சொன்னோடனே, முஸ்லீம் பேரா வாடா ஸ்டேஷனுக்கு போலான்னு கூட்டிட்டு போய் கஞ்சா கேஸ் போடுவேன்னு மிரட்டி இருக்கான். அவன் பேர் சிவகுமார் என்று சொல்லக்கூடிய ஒரு எஸ்ஐ. நான் சொல்றேன், சும்மா சொல்ல, சுண்டி விட்டு சொல்றேன், நீ ஆம்பளையா இருந்தா போடுறா கேஸ் பார்க்கலாம், போடுறா பார்க்கலாம். நீங்க வானா வந்து கைய கட்டிட்டு கஞ்சா கேஸ் போட்டு மிரட்டுனா சரிங்க சார்னு கேட்டு போன காலம் அல்ல இது. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் இந்த சமூகத்தை தட்டி எழுப்பி இருக்கிறது. ஒன்னே அல்ல, சட்டையை கழட்டி ஓட விட்டுருவோம் தெரியுமா? சும்மா தமிழ்நாட்டில் வந்து முஸ்லிம் இளைஞர்களை காவல்துறை அதிகாரம் என்ற அந்த ஒற்றை தோரணையை வைத்துக் கொண்டு கஞ்சா கேஸ் போடுவேன், சாராய கேஸ் போடுவேன்னா, சாராய விற்கிறவன் இங்க விற்காம இருக்கானா? கஞ்சா குடிக்கிறவன் கஞ்சா விற்காம இருக்கானா? லாட்டரி வியாபாரம் இந்த தாராபுரத்தில் நடக்காம இருக்குதா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? டீ குடிக்க வர்றவன் மேல கஞ்சா கேஸ் போடுவேன் மிரட்டுற வேலை வச்சுக்கிட்டா காவல்துறை உயரதிகாரிகளுக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், அந்த இது போன்ற அயோக்கிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் பொய் வழக்கு போடுவேன் மிரட்டின அந்த காவலரை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் வீதியிலே இறங்கி போராடும் என்று எச்சரிக்கிறேன். அது மட்டுமல்ல, காவல் நிலையத்துக்கு போனா எதுமோ அந்த காலத்து பிரிட்டிஷ் அரசாங்கம் நடக்கிற மாதிரி அதிகாரிகளை பார்த்து ஐயா துரைன்னு கும்பிட்டு கூல கும்பிடு போடணும்னு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தாராபுரத்தில் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளர் ரூமுக்குள்ள அவருக்கு மட்டும்தான் ஒரு சீட்டு, பார்க்க போறவங்களுக்கு சீட்டு கிடையாது. நீங்க என்ன எஜமானரா? நான் கேட்கிறேன், உங்களை பார்க்க வருகின்ற பார்வையாளர்களுக்கும் நீங்கள் அமர வைப்பதற்கு நாற்காலி போட வேண்டும் என்பது சட்டம். அந்த நாற்காலி வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட வழி இல்லை சொன்னா அதை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் நன்கொடையாக வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி